அதத்தான் நானும் சொல்றேன். ஆரம்பத்திலேயே அவன் ரத்னாவை கட்டிக்கட்ட ஆசைப்பட்ட உனக்கு தெரியாது இல்ல அது. எம்புட்டு அடி வாங்கியிருப்பேன், நான் மறப்பனா? இப்பவும் அவனுக்கு அந்த ஆசை அட்டங்கல போல இருக்கு. இசைக்கு கூட வாழணும்னு அவன் அந்த வீட்டுக்கு போனதுக்கே ரத்னா மேல இருக்கிற ஆசைதான் காரணமோ? ஐயா, நிச்சயமா அதான் காரணம். அத நானே கண் கூட பார்த்தேன். உன்னோட நியாயம் எனக்கு புரியுதில்ல. ஆனா அது வெறும் பைய சம்முவும் அம்பிட்டு பேர் சப்போர்ட்டோட நிக்கான்லே. அதான் அவன் கூட எப்படி மோதுறதுன்னு நான் ரோசிக்கேன். ஐயா புரியுதையா, ஆனா நீங்க வேணா ஒதுங்கி நிக்கலாம் ஐயா, நான் ஒதுங்க மாட்டேன். ரத்னா ஏன் பொண்டாட்டி, அவளை மறுபடி அடையிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இல்ல, நீ சரியான விளங்காதவனா இருக்க. நீ அதுக்காக என்ன நேரடியா சண்முகத்திட்ட போய் மோத போதியா? ஐயா, என் பொண்டாட்டி என்ன கிடைக்கணும்னா நான் மோதி தானே ஆகணும். இதுவாலே புத்திசாலித்தனா? நான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். நானே அவன் கூட மோதி ஜெயிக்க முடியாம நிக்கேன். நீ தனி ஆளு. நீ அவன்கிட்ட போய் மோதி என்னத்தை சாதிச்சுடுவே? அவன் ஈசல நசிக்கிற மாதிரி உன்னைய நசுக்கி போட்டுருவான் அவன். என்னையா சொல்றீங்க? இல்லையா, ரத்னா ஏன் பொண்டாட்டியா, அவன் எனக்கு வேணும்யா. இப்படி தெரு தெரு அசிங்கப்படுறதுக்கா அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ண? இல்ல 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 தாரு, இப்ப அழுது ஒண்ணும் ஆக போறது இல்ல. சும்மா வெறும் கோவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மோதுனா அந்த வெறும்பைய சமூகத்தை உன்னால ஜெயிக்கவே முடியாது. இல்லையா, கேக்குறேன். அவன் 4 அடி அடிச்சா, ஒரு அடி அடிச்சா அவனை கொண்டு போட்டுற மாட்டேன். கிழிச்ச நீ. என்னாலேயே இன்னும் முடியல, உன்னால முடியுமா? சாதிச்சிருவிய நீயே. இல்ல, அவன் கூட நீ நேரடியா மோதி ஒரு மண்ணாங்கட்டி நீ சாதிச்சிட முடியாது. ஒவ்வொரு தடவை நீ மோதுறப்பையும் உன்னைய தூக்கி போட்டு மிதிப்பான்ல அவன். என்னைய விடல, நிக்காளே அக்கா 10 ஆம்பளைக்கு சமா. இவளையே ஓட விட்டவன் தான் அந்த வெறும்பைய. அப்போ என் வாழ்க்கை அம்புட்டு தானா? என் பொண்டாட்டி ரத்னா ஆடுற ஆட்டத்தெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கணுமா? அப்படின்னு ஆறுல சொன்னா, தாரு நீயா எதையாவது செஞ்சு காரியத்தை கெடுத்துப்படாத. உன் அப்ப மாதிரி நான்